உங்களுக்கு சில பேர் துரோகம் பண்ணிட்டாங்களா? ரொம்ப சஃபர் ஆகுறீங்களா? என்ன கடவுளே! ஏன் உனக்கு கண்ணே இல்லையா? என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, நீ பார்த்துக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நொந்து வரீங்களா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எங்கே உங்களை தண்டிக்கிறாங்களோ அதே இடத்துல தண்டனை கிடைக்கணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிடைக்காது. என்னன்னா, இன்றைக்கி ஒரு இடத்துல உங்களோட காசை திருடிட்டாங்களா, அதே காசு இழப்பு தான் அவங்களுக்கு வரும்னு எப்படி நீங்கள் தண்டனையை நீங்கள் நிர்ணயம் பண்ணுறீங்க? அவங்க அதுக்கு மேலே கூட தப்பு பண்ணியிருக்கலாம்ல. ஸோ ஒரு துரோகமோ தண்டனையோ ஏதோ ஒன்று சஃபராகி வெளியே வரீங்களா, கடவுள் தண்டனை கொடுப்பாருன்ட்டு அமைதியாக இருந்துருங்க. கண்டிப்பாக தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள், மகாபாரத போர். பாஞ்சாலி துயில் உரியப்படும் போது கிருஷ்ணர் புடவை கொடுத்ததுக்கு பதிலாக துச்சாதனை போட்டு தள்ளியிருக்கலாமே, ஏங்க செய்யலை? அவர் அதை எதிர்பார்க்கல. ஏன்னா அங்கே குற்றவாளி துச்சாதனம் மட்டும் கிடையாது, அந்த அவையில் இருந்த பல பேர் அதற்கு காரணம். ஸோ எல்லாருக்கும் சேர்த்து தண்டனை கொடுக்கணும், நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணி மகாபாரத போரை உருவாக்கினார். ஸோ எங்கே தண்டிக்கப்படுறீங்களோ தண்டனை அங்கேயே கிடைக்காது. கிடைக்கலன்னு சொல்லிட்டு கடவுளை திட்டாதீங்க, கடவுளை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. சரியா?